அதாவது நாங்கள் தனிமையில் சுய இன்பம் காணக்கூடியவர்களாக மாறிட்டோம். இந்த பாவத்துக்கு நாங்கள் எடிட் ஆகிட்டோம். இதிலிருந்து நாங்கள் எப்படி தவிர்த்து கொள்வது என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. கண்ணியமானவர்களே, முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும். இதில் எப்படி தவிர்த்து கொள்வது என்று நாங்கள் யோசிக்கிறதை விடவும் அப்படின்னு யோசிக்கணும். ரெண்டாவது கட்டம், முதலாவது இந்த பாவத்துக்கு எதனால அஸ்பாபுகள், இதற்குண்டான காரணங்கள் என்ன, ஏன் நாங்கள் இந்த பாவத்துக்கு தனிமையில் சுயமாக தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் எரித்தாவதுக்கு உண்டான காரணங்கள் என்ன. இப்போ காரணங்களை விளக்கிட்டோன்னா அதுக்குண்டான தவிர்த்து கொள்றதுக்கு இருக்கும். அப்படித்தானே? அதில் முதலாவது தெளிவாக விளங்குங்க. சொல்லுவாங்க அத்தாரூப் பில் முஅஸ்ஸிராத் அல் ஹாரிஜியா, வெளியில இவன் எதையெல்லாம் பார்க்கிறானோ அவைகளுடைய தாக்கம் அவைகளில் இவன் அதிகமாக ஈடுபட்டதனால எதில் கூடுதலாக இவன் இருக்கிறானோ கட்டாயமாக அது அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகும். பஸ்ஸில் போகிற நேரத்தில் பெண்களை பார்க்குறான், மொபைல் ஃபோனை திறந்தான், பெண்களுடைய அந்த அரைக்குறையான ஆடைகள் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்களை பார்க்குறான். அது எந்த இணையதளத்துக்கு போனாலும் அவர் அதை தான் பார்க்குறாரு. பஜாருக்கு போனால் அங்கே பெண்களை தான் பார்க்குறான். அல்லது போகக்கூடிய நேரத்தில் பஸ்ஸில் போனாலும் போஸ்டர்களோட்டு இருந்தால் பெண்களுடைய குறையான ஆடைகளுடைய அந்த ஃபோட்டோக்களோட்டு இருந்தால் அதை பார்க்குறான். இவைகள் தனக்குள்ளார என்ன செய்யும்டா, இவன் பார்வையை தாழ்த்தாம இவன் அதை தொடர்ந்து பார்க்கறதுனால இவனுக்குள்ளால இவைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லுவாங்க மார்க்க அறிஞர்கள், முதலாவது இவனுடைய வாழ்க்கையில தனிமையில ஆகிட்டாண்டா தனிமையில பாவம் செய்யக்கூடியவனாக மாறுவான். அதாவது சுய இன்பம், அல் இஸ்திம்னா உபில் எதுன்னு சொல்லுவாங்க, கையின் மூலமாக தானே தன்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சு கொள்றது. கண்ணியமானவர்கள், பயங்கரமான பெரிய பாவம். பித்திஃபாக் அஹ்லுல் இல்ம், மார்க்க அறிஞர்களுடைய அதிகமானவர்களுடைய கருத்தின்படிக்கு இது கூடாது, ஹராம். இன்னைக்கு அதிகமான வாலிபர்களும் வாலிப பெண்களும் இதற்கு அதிகமாக எடிட்டாக இருக்கிறாங்க. இதற்கு அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. முதலாவது காரணம் இதுதான், கண்டது எல்லாத்தையும் பார்க்கிறது. ரெண்டாவது சொல்லுவாங்க முஷாஹதாத் அல் அஃப்லாம் அல் இபாஹியா, அதாவது ஆபாச படங்களை, அதாவது செக்ஸ் படங்களை இவன் என்ன செய்யறான்னு சொன்னா பார்க்கறது. ஆபாச படங்களை இவன் பார்த்தாண்டா அதனுடைய கடைசி முடிவு என்னவாக இருக்கும், அது தனக்குள்ளால தாக்கத்தை ஏற்படுத்தி ஆசையை ஏற்படுத்தி இன்பத்தை ஏற்படுத்தி காலப்போக்கில் இவன் என்ன செய்வான், தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்யக்கூடியவனாக மாறுவான். மிக முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது. மூன்றாவது காரணம் சொல்லுவாங்க அத்தஃப்கீரு தாஇ ஃபீ முமாரசத்தில் ஜின்ஸ். இந்த அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பயுமே அவருடைய சிந்தனை எப்படி இருக்கணும்டா, எப்படி இருக்கும்டா இவன்ட, அதாவது எப்பொழுதுமே இந்த செக்ஸ் வாழ்க்கையை பற்றிய சிந்தனையாகத்தான் இவனுடைய சிந்தனை இருக்கும். எப்பயுமே அதை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்கிறார். எப்படியும் இந்த கணவன் மனைவி எப்படி சேருவாங்கன்றதை அப்படி யோசிச்சு கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமான இந்த கெட்ட சிந்தனைகள் எப்பொழுதுமே இவனுக்கு உள்ளால இருக்கும்டா, இவன் தனிமைப்படக்கூடிய நேரத்தில் இவன் சுய இன்பம் காணக்கூடியவனாக மாறுவான். இந்த பாவம் இவனிடத்தில் ஒட்டவாக இருக்கும். இது மிக முக்கியமான காரணம். அது மூன்றாவது. நான்காவது எழுதுகிறாங்க மார்க்க அறிஞர்கள், இங்கே எல்லாரிடத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அல் ஃபராக் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த வெத்தியாக இருக்கிறாருன்னா வேலை இல்லை, மொபைல் பெரிய ஃபோன் ஒன்று இருக்கு, ரீலோடு யாரோ போடுறாங்க, பெற்றோர் அல்லது கூட்டாளி மாதிரி போடுறாங்க, வேலை இல்லாமல் சும்மா திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு படுத்துக்கொண்டு மொபைல் ஃபோன் கிட்டி கொண்டு இருக்கிறாங்க. வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு மனிதனை எப்பயுமே என்ன செய்யும், அது குறிப்பாக இந்த காலத்தில் எல்லா விதமான ஃபித்னாக்களும் என்னோட கையில் மொபைலில் என்னோட சேஃப்டில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்போ இவன் தனிமையில் இருந்தாண்டா இதை பார்த்து போட்டு இவனிடத்தில் இந்த பாவம் தானாக ஊடுருவ ஆரம்பிக்கும். அதிகமான வாலிபர்களிடத்தில் வாலிப பெண்களிடத்தில் ஊடுருவறதுக்கு மிக முக்கியமான காரணம் வேலை இல்லாமல் இருக்கிறது, தொழில் இல்லாமல் இருக்கிறது. இது நாலாவது காரணம். அஞ்சாவது காரணம் சொல்லுவாங்க அல் புஅது அனி ஸௌஜா, மனைவியை விட்டு கணவன் தூரத்தில் இருக்கிறாரு அல்லது கணவனை விட்டு மனைவி தூரத்தில் இருக்கிறார். நீங்கள் நாட்டில் அதிகமாக பார்க்கலாம். அது பெண்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, கணவன் மாதிரி இங்கே வீட்டில் இருப்பாங்க, பிள்ளை குட்டிகளை வீடை பாதுகாத்துக் கொண்டு. அல்லது இதுக்கு நேர் மாற்றமாக இருக்கும், கணவன் மாதிரி வெளிநாட்டில் இருப்பாங்க, பெண்கள் இங்கே இருப்பாங்க. இப்போ ஆண்கள் பெண்களுக்கு இந்த ஆணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் சரியான ஒரு கலப்பு இல்லாததுனால, உடம்பு ரீதியான இந்த தேவை பூர்த்தி ஆகாததுனால இப்போ தூரத்தில் இருக்கிறாங்க, பல காரணங்களை சொல்லி போட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்களிடத்தில் அங்கே அந்த வழக்கம் இருக்கும், இங்கே இவர்களிடத்தில் கட்டாயமாக இந்த சுய இன்பம் காணக்கூடிய வழக்கம் இருக்கும். இது மிக முக்கியமான காரணம். அப்போ விளக்கணும், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கலாம்? மார்க்க அறிஞர்களுடைய கருத்து 4 மாதம் அல்லது 6 மாதம்.
ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஒரு கணவனை விட்டு மனைவி எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம்? சொன்னாங்க 4 மாசம், இன்னொரு ரிவாயத்தில் 6 மாசம் வருது. உடனடியாக கடிதம் எழுதினாங்க. எந்தெந்த படைப்பட்டாளங்கள் படையில வைத்திருக்கிறாங்களோ ஆண்கள் 4 மாசம் அல்லது 6 மாசம் முடிஞ்ச உடனே அனைவரும் வீடு திரும்பிடும், அவனோட ஊருக்கு திரும்பிடும், வீட்டுக்கு திரும்பிடும். ஏன்னா அதை விடவும் கூடுதலாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டோவாக தானாகவே பாவங்கள் இவர்களிடத்தில் உருவ ஆரம்பிக்கும். அதிலே குறிப்பாக இந்த சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம் கட்டாயமாக உருவாகும். அது அப்படியே காலப்போக்கில் அது அப்படியே என்ன நடக்கும்டா, அது காலப்போக்கில் என்ன நடக்கும்டா, அது அப்படியே எடிட் ஆகி சொந்த மனைவி முன்னால இருந்தாலும் இந்த பாவத்தை செய்யாம அவர் கீக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அதுல முதலாவது காரணம் அது. அல்லது கணவன் மனைவி கிட்ட இருக்கிறாங்க, கிட்ட இருந்தாலும் 2 பேருக்கு மத்தியில இந்த அவர்களுக்கு மத்தியில தாம்பத்திய உறவு சரியாக நடக்கிறது இல்லை. பிரச்சனை அல்லது ஈகோ, அல்லது இவருடைய பேச்சை இவர் கேட்கறதில்ல, அல்லது இவர் பெண்ணுடைய பேச்சை கணவன் கேட்கறதில்ல, கணவனுடைய பேச்சை மனைவி கேட்கறது இல்லை. ஏதோ இந்த தாம்பத்திய உறவு சரியான முறையில நடக்காட்டியும் தெளிவாக விளங்குங்க, 2 பேரும் தனிமைப்படக்கூடிய நேரத்தில் இந்த சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம் கட்டாயமாக நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையில். அப்ப இது மிக முக்கியமான 5 காரணங்கள் மார்க்க அறிஞர்கள் எடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இது